ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம கோமதி கால் தடிக்கு கீழே விழுந்து ரொம்ப அதாவது தலையில் லைட்டாக அடிபட்டுருது. எங்கன்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கூப்பிடுறாங்க. ஆனால் இங்கே நம்ம பாண்டியன் வந்து வழக்கம் போல் இவன் நடிக்க தான் செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து கிளம்பி போயிடுறாங்க. கரெக்டாக அந்த நேரமாக பார்த்து இங்கே நம்ம மீனா வந்து அத்தையை பார்த்துட்டு அப்படியே வாய்க்கு ருசியாக சாப்பிட்டுட்டோம், வயிறார சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரெடியாகி இப்போ வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம கோமதி கீழே விழுந்து மயங்கி கிடக்குறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம மீனா வந்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அத்தை எதிரிங்க அத்தை, உங்களுக்கு என்ன ஆச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோடு பார்க்கவும் உடனே தண்ணியெல்லாம் முகத்தில் தெளிக்கிறாங்க. ஆனால் நம்ம கோமதி எந்திரிக்கவே இல்லை. ஸோ நம்ம மீனா உடனே இப்போது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு பிபி இருக்குது, சர்க்கரையும் இருக்குது, நீங்கள் அடிக்கடிக்கு செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்ஸ் எல்லாம் அதிகமாக இவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை கன்விழ்ச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா இன்னும் இல்லை, நாங்கள் ட்ரிப்ஸ் போடணும், அது மட்டும் இல்லாமல் இன்ஜெக்ஷனுமே ஒன்று போடணும், நீங்கள் அதுக்கான பில் எல்லாமே பே பண்ணிடுங்க, ட்ரிப்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏறி முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அவங்களுக்கு சர்க்கரையும் பிபியும் அதிகமாக இருக்குது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சமயம் கீழே விழுந்ததில் அவங்க கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிருக்காங்க, பயத்தில் மயங்கி விழுந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டான டைமுக்கு அவங்க சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டே ஆகணும், இல்லைன்னா அவங்க ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. இது உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த ஒரு மயக்கம் வந்திருக்குன்னு கூட நீங்கள் நினச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டாக்டர் வந்து சொல்கிறாங்க. நம்ம மீனாவுக்குமே ரொம்பவே பதட்டமாக தான் இருக்குது, பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் அத்தைக்கு எதுவும் ஆகலை, அது மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே நம்ம மீனா வந்து நினைக்கிறாங்க. ஸோ ட்ரிப்ஸுமே போய்கிட்டு இருக்கு. நம்ம கோமதி பக்கத்தில் போயிட்டு உட்காடுறாங்க. உடனே நம்ம கோமதி கிட்ட, அத்தை உங்களுக்கு இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அத்தை, எப்படியோ கரெக்டான டைமுக்கு நாங்கள் வந்தேன், வீட்டில் யாருமே இல்லை போல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நம்ம கோமதி இப்போ வரைக்குமே மயக்கத்தில் தான் இருக்காங்க. சும்மா கோமதி முகத்தை பார்த்து இங்கே நம்ம மீனா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதாவது பாண்டியனுக்கு கால் பண்ணுறாங்க. மாமா எங்கே இருக்கீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான்ப்பா கடைக்கு நடந்தே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி மாமா, அது வந்து நான் யதார்த்தமாக நம்ம வீட்டுக்கு வந்தேன் மாமா, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அத்தை கையால் சாப்பிட்டுட்டு போவோம்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தா அத்தை மயங்கி கிடக்குறாங்க, எனக்கு உசுரே இல்லை தெரியுமா அந்த ஒரு நிமிஷம், உடனே நான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்னம்மா நீ உன் அத்தை கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் நாடகம் போடுறியா, அதாவது உன் அத்தை கூட சேர்ந்துக்கிட்டு நிறைய பொய் சொன்னவ தானே நீயும், இங்கே பாருப்பா நீங்கள் 2 பேருமா சேர்ந்து நாடகம் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், சும்மா இந்த மாதிரி நாடகத்தை நடித்து என் வேலையும் கெடுக்காதீங்கப்பா, எனக்கு கடையில் நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, போதும் நிறுத்துங்க மாமா, எதுக்காக நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, எப்போவுமே நீங்கள் சீரியஸாகவே எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கவே மாட்டீங்களா, நான் உண்மையாகவே சாமி சத்தியமாக சொல்கிறேன், அத்தைக்கு பிபியும் சர்க்கரையும் அதிகமாகிட்டுருக்கான், இதே மாதிரி போய்கிட்டே இருந்தது அப்படின்னா அத்தையோட உயிருக்கே ஆபத்துன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க, நான் சொன்னது பொய்னாலுமே நீங்கள் வந்து இங்கே டாக்டர்ஸ் எல்லாம் விசாரிச்சு பாருங்க மாமா, சும்மா சுச்சுவேஷனை புரிஞ்சுக்காமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா 2 வார்த்தை திட்டிடுறாங்க. ஸோ இப்போ தான் நம்ம பாண்டியன் வந்து யோசிக்கிறாங்க, ஓ உண்மையாகவே கோமதி கீழே விழுந்து மயங்கிட்டாளா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதற அடிச்சுக்கிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. மீனா கிட்ட வராங்க. மீனா என்னப்பா இப்போ கோமதி எப்படி இருக்கா, எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும், வாங்க அங்கிள் உள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம கோமதிக்கு ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே நம்ம கோமதி வந்து கண் விழிக்கல. என்னப்பா அவள் தூங்கிக்கிட்டே இருக்கா, தூங்கலை மாமா, மயக்கத்தில் இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களே எந்திரிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க, உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, இப்படி நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டீங்க அப்படின்னா உங்கள் அத்தையை நீங்கள் பார்க்க முடியாதுன்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது, ஐயோ நம்ம மட்டும் அந்த டைமில் பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சீரியஸான சுச்சுவேஷனுக்கு கோமதி போயிருக்க மாட்டாளே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அதாவது ஒரு சொட்டு கண்ணிலிருந்து கண்ணீருமே வந்துடுது. என்னதான் இருந்தாலும் நம்ம பாண்டியன் கோமதியை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க, ஸோ அந்த பாசம் இருக்க தானே செய்யும். சரிங்க மாமா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, அதான் அத்தையோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைல்ல, நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிப்பா நான் டாக்டரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் போகிறாங்க. அப்போ தான் நம்ம கோமதி வந்து கண் விழிக்கிறாங்க. நம்ம மீனா வந்து பக்கத்தில் இருக்காங்க. மீனா எனக்கு என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே நம்ம மீனா வந்து இப்போ கோமதி கிட்ட சொல்கிறாங்க. கோமதியுமே
என்னடி சொல்கிற? எனக்கு சர்க்கரையும் பிபியும் அதிகமாயிட்டு இருக்கா? என்னடி பிபி மட்டும் தான் இருந்தது, இப்போ சர்க்கரையும் வந்துருச்சா? ஐயோ, இன்னும் என்னெல்லாம் வர காத்திருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை, விடுங்க அத்தை. மனுஷனுங்களுக்கு எப்போ என்ன மாதிரியான வியாதி வருதுன்னே தெரியல அத்தை. நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க. நீங்கள் கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் கரெக்டான டைமுக்கு எப்படி போட முடியும்? வீட்டில் அம்புட்டு வேலை கிடக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அத்தை, வேலையை விட உங்கள் உடம்பு தான் முக்கியம். கரெக்டாக காலையில் 8 மணி ஆச்சு அப்படின்னா சாப்பிட்டுட்டு நீங்கள் டேப்லெட் போட்டிருக்கணும். அதே மாதிரி நைட் 8 மணிக்கும் நீங்கள் டேப்லெட் போடணும். நான் டெய்லி உங்களுக்கு கால் பண்ணி ஞாபகத்துக்கு படுத்துகிறேன் அத்தை. நீங்கள் கவலைப்படாதீங்க, எதை நினச்சி டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. அது மட்டும் இல்லாமல் மாமாவுக்கு கால் பண்ணி நான் இந்த விஷயத்த சொன்னேன். வேறு யாருக்குமே சொல்லலை அத்தை. மாமாவுமே ஃபஸ்ட்டு நம்பலை. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவர் நம்பவே ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் கண் கலங்கிட்டார் தெரியுமா அத்தை? ஏய், என்னடி சொல்கிற? உண்மையாகவே உன் மாமா அழுதாங்களா? ஆமாத்த, மாமா கண்ணுலேருந்து தண்ணியெல்லாம் விழுந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம கோமதிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. வெக்கமாக வருது. என்னத்த வெக்கப்படுறீங்களா? இங்கே பாருங்கள், நீங்கள் மாமா கூட பேசவே பேசாதீங்க. அவங்கள நீங்கள் இழுத்தடிங்க. அவங்கக்கிட்ட பேசாமல் நீங்கள் அவங்கள பின்னாடியே அலைய விடுங்கத்த. ஏன்னா இப்போது மாமா உங்கள் மேலே ரொம்ப பாசத்தில் தான் இருக்காங்க. கோவம் எல்லாமே பறந்து போயிடுச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாடி சொல்கிற? என்னதான் இருந்தாலும் அவங்களா வந்து பேசுகிறப்போ எப்படி என்னால் பேசாமல் முகத்தை திருப்பிக்கிட்டு அவங்கள இழுத்தடிக்கலாம் முடியும்? ஐயோ, அதெல்லாம் முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை, இத்தனை நாளாக அவங்கள எப்படியெல்லாம் மாமா கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் அவங்கக்கிட்ட விளையாடி தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம கோமதியுமே சரிடி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம கொஞ்ச நேரத்தில் நம்ம பாண்டியனுமே டாக்டரை பார்த்து பேசிட்டு எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு வராங்க. கோமதி, எந்திரிச்சிட்டியா கோமதி அப்படின்னு சொல்லிட்டு. கோமதி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு சரிங்க மாமா, நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோமதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயுமே நம்ம கோமதி பாண்டியன் கிட்ட பேசவே இல்லை. பாண்டியனுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. கோமதி, என்னை மன்னிச்சிரு கோமதி. வழக்கம் போல் நீ நடிக்க தான் செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு யதார்த்தமாக போயிட்டேன். அப்படி போயிருக்கக்கூடாது தான். நீ அடிக்கடிக்கு பொய்யா நடிச்ச அப்படின்னா திரும்பவும் ஏதாவது பண்ண அப்படின்னா கூட பொய்யா தான் நினைக்க தோணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க. அத்தை, சரிங்க அத்தை, எனக்கு வேலைக்கு டைம் ஆகிடுச்சு, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம கோமதி கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடியாக கிளம்பி கோவிலுக்கு போகிறாங்க. பின்னாடியே இங்கே நம்ம பாண்டியனுமே கோமதி ப்ளீஸ் கோமதி, என்னை மன்னிச்சிரு கோமதி, ஏன் கோமதி இப்படி அலைய விடுற தெருவா அப்படின்னு சொல்லிட்டு. அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாருமே பார்க்குறாங்க கோமதி. பார்க்கட்டுமே, எனக்கு என்ன, நீங்கள் என்கிட்ட பேசவே பேசாதீங்க. எம்புட்டு நாளாக என்ன இப்படி அலைய விட்டீங்க. கதிர்க்கும் ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை தானே அமைச்சு கொடுத்தேன். ஆனால் அதுக்கு போய் இம்புட்டு கோச்சிக்கிட்டு என்கிட்ட பேசவே பேசலை. சரி, அதை கூட விடுங்க. கீழே விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் என்னை காப்பாற்றாமல் நீங்கள் பாட்டுக்கு தென்னாவட்டா போயிட்டீங்கள. இப்போ எதுக்காக வந்து பேசுகிறீங்க? கோமதி, அதெல்லாம் தப்பு தான் கோமதி. தயவு செஞ்சு என் கூட பேசு கோமதி, ப்ளீஸ் கோமதி, நில்லு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராங்க. அதுக்கப்புறம் அப்பாடி வெயிலில் நடந்து நடந்து அப்படியே ஒரு மாதிரி டயர்ட் ஆகுது. இளநீராச்சும் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இளநீர் வாங்கி குடிக்கிறாங்க. அதுக்கு நம்ம பாண்டியன் தான் காசு கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம கோமதி பணம் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. இளநீர் குடிச்சிட்டு போகிறவும், அதான் இளநீ குடிச்சிட்டுல கொஞ்சம் தெம்பாக இருக்கல்ல, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாமே, நடக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாண்டியன். நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் வாங்கி கொடுத்த இளநீரில் பாதி தண்ணி தான் இருந்துச்சு, மீதி தண்ணி எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி பாட்டுக்கு நடந்து போய் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்போ தான் கொஞ்சம் நேரம் உட்காடுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, நான் உங்ககிட்ட எதுக்கு கோவமாக இருந்தேன் தெரியுமா? அதாவது இத்தனை வருஷத்துக்குள்ளே நான் எப்போவுமே உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே மறைச்சது கிடையாது. ஆனால் நீ எம்பிட்டு பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. அந்த கோவம் எனக்கு இருக்க தானே செய்யும். உன் மேலே எந்த அளவுக்கு பாசம் இருக்கோ அதே அளவுக்கு கோவமும் இருக்கும்ல. அந்த அளவுக்கு உன்னை நான் நேசிக்கிறேன்னு அர்த்தம். இங்கே பாரு கோமதி, என்னை மன்னிச்சிரு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட கையை பிடிச்சி இங்கே நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. ஸோ கோமதிக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. இதுக்கப்புறமும் இவங்களை நம்ம அலைய விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எக்கார்ந்து கொண்டோம் நீங்கள் என்கிட்ட பேசாமல் மட்டும் போயிடாதீங்க. ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கான தண்டனையை ஒரே நாளில் முடிகிற மாதிரி வேறு ஏதாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை மறந்துடுவோங்க. அதாவது வாழ்க்கைனா ஒரு சில இடத்துல நம்ம பொய் சொல்கிற சுச்சுவேஷனும் வரும், அதே மாதிரி நிறைய சுச்சுவேஷன் வரும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, கோமதி நீ சொல்கிறதும் கரெக்டு தான். அப்போது வாழ்க்கைனா எல்லா
யாருக்குமே ஒரு ஒரு சுச்சுவேஷனில் பொய் சொல்லக்கூடிய நிலைமையை உண்டாக்கி கொடுத்துரும். அதே மாதிரி தானே மயில் விஷயத்துலையும் மயிலோட அப்பா அம்மாவும் மயிலுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக ஒரு சில பொய்களை சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. மற்றபடி மயில் நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து எல்லாரையுமே நல்லபடியாக தான் கவனிச்சுக்கிச்சு. இதை நீ ஏன் யோசிச்சு பார்க்கக்கூடாது? ஏங்க அவளை பற்றி மட்டும் பேசவே பேசாதீங்க. நம்ம பையனோட வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக குழி தோண்டி புதைச்சிட்டாங்கங்க. அவளை பற்றி எதுவுமே இங்கே பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஸோ நம்ம மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக பாண்டியனும் கோமதி கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை இப்போ வரைக்குமே யாருக்கிட்டுமே சொல்லக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இருக்காங்க. நம்ம ராஜிக்கும் மீனாக்கும் தெரியும். மீனா கன்ஃபார்ம் சொல்ல மாட்டாங்க. ராஜி என்னைக்காவது நம்ம கதிர்கிட்ட உளர்னா தான் உண்டு. ஸோ இப்போது நம்ம அதாவது எப்படி இருந்தாலும் நம்ம பாக்கியம் வந்து கோர்ட்டில் நம்ம மயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்கிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. மயிலும் சரவணனும் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்குமா, இல்லை நம்ம சரவணனுக்கு பிடிச்ச மாதிரி வேறொரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா சரவணனோட வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது இன்னொரு சைடு நம்ம செந்தில் வந்து நிறைய பணத்தை சேர்த்தணும் அப்படின்றதுக்காக அதாவது லஞ்சம் வாங்குறதே அவங்களோட வழக்கமாயிடுச்சு. ஸோ டெய்லியுமே லஞ்சம் யார் வந்தாலும் இந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லஞ்சம், இப்படி லஞ்சமாக வாங்கிக்கிட்டு இருக்காரு. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்ற மாதிரி இப்போது நம்ம செந்தில் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா அவரோட வேலையுமே அவரோட கையை விட்டு போக போகுது. ஸோ மீனாவோட அப்பா சொல்லி தான் இப்போது நம்ம செந்தில் லஞ்சம் வாங்கவே ஆரம்பித்தார். ஸோ இப்போது சக்திவேலோட ஒரு ஆளுங்க, அதாவது ஒரு இடத்துல பில்டிங் கட்டணும், ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக வராங்க. அதாவது டாக்குமெண்ட்டே இல்லாமல் அந்த இடத்துல அப்ரூவ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஆள் கேட்கறதுக்காக இங்கே வராங்க. இப்போது செந்தில் இருந்துட்டு இவரை பார்த்தா பெரிய ஆள் மாதிரியே இருக்கே, பெரிய பார்ட்டி போல், சரி இவர் என்ன கேட்குறான்னு பார்க்கும், இவர்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே பணம் கேட்டு பார்ப்போம், கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக அப்பா கிட்ட 10 லட்ச ரூபாவை லஞ்ச பணத்தாகவே ஏற்பாடு பண்ணி அப்பாவோட முகத்தில் விட்டு எறியணும், அவர் முன்னாடி நம்ம கெத்தாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் செந்தில் வந்து நினைக்கிறாங்க. இப்போது சக்திவேலோட ஆள் வந்து இப்போ செந்தில்கிட்ட பேச வராங்க. சார், ஒரு இடத்துக்கு எங்களுக்கு டாக்குமெண்ட்டே இல்லாமல் அப்ரூவ் கிடைக்கணும், அந்த இடத்துல நாங்கள் ஃபேக்ட்ரி கட்டலான்னு இருக்கோம், அதை நீங்கள் உங்களால் முடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனேங்க சக்திவேலுமே உள்ளே வராங்க. ஓ, இந்த செந்தில்கிட்ட தான் நம்ம வேலை முடிஞ்சாகணுமா, சரி சரி இவன்கிட்ட வேலையும் வாங்கிக்கிட்டு இவனை எப்படியாவது போலீஸில் மாட்டி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி இங்கே சக்திவேல் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ இங்கே அந்த ஆள் இருந்துட்டு இப்படின்னு கேட்டதுமே இங்கே செந்தில் இருந்துட்டு இங்கே பாருங்கள், அதுக்கு பணம் எக்கச்சக்கமாக செலவாகும், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு 5 லட்சத்தை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா 5 லட்சம் கேட்குற, ஏதோ 5000 10,000 கேட்டேன் கூட அழகாக கொடுத்துட்டு போகலாம், நாங்கள் ஃபேக்ட்ரி கட்டுறோம், அதில் பாதி பணத்தை நீ கேட்குறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேக்ட்ரி கட்டினீங்க அப்படின்னா அது மூலமாக எக்கச்சக்கமாக வருமானம் வரும் இல்லை உங்களுக்கு, இங்கே பாருங்கள் 5 லட்சம் சரி வேண்டாம், ஒரு 2 லட்சமாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருப்பா இன்னும் கொஞ்சம் குறைக்க முடியுமா அண்ணன், அவ்வளோதான், இதை விட கம்மியெல்லாம் குறைக்கவே முடியாது, 2 லட்ச ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டே இல்லாமல் உங்களுக்கு நான் அப்ரூவ் வாங்கி கொடுத்துட்றேன், அது என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே எங்கள் சக்தியில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம செந்தில் வந்து இப்போ லஞ்சம் வாங்கின எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணவும் இங்கே செந்திலுமே பணத்தை வாங்கிக்கிட்டு உடனே இன்றைக்கி ஈவினிங்கே நான் வேலையை முடிச்சு கொடுத்துருவேண்ணே, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ அந்த ஆள் வந்து சக்திவேலுக்கிட்ட, அண்ணே நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கக்கிட்ட பேசி நான் அந்த இடத்துக்கான அப்ரூவ்டுமே வாங்கிடுவேன், இன்றைக்கி ஈவினிங்கே நமக்கு அப்ரூவ் கிடச்சிருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. சக்திவேல் இருந்துட்டு நீ இவங்கிட்ட தான் கேட்க வருவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எப்படியோ ஆடு கசாப்புக்காரனை தான் நம்போம், அந்த மாதிரி இப்போது நம்மக்கிட்ட நல்லா இந்த செந்தில் வந்து வசமாக மாட்டிக்கிட்டான், இவன் நமக்கு வேலையை முடிச்சு கொடுக்கட்டும், அன்றைக்கி சாயந்தரமே நான் இவனை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகுது. இப்போது நம்ம செந்திலுமே அதுக்கான அப்ரூவை வாங்கி கொடுத்துட்றாங்க. அப்ரூவை வாங்கிக்கிட்டதுக்கப்புறம் இங்கே சக்திவேலும் அந்த ஆளும் 2 பேரும் வந்து இங்கே பாருடா, நீ என்கிட்ட லஞ்சம் வாங்கி என் பணத்தை ஏமாற்றிட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக வந்து நம்ம சக்திவேல் வந்து சண்டை போடுறாங்க. ஸோ இங்கே செந்திலுக்கு ஒன்றுமே புரியல. பக்கத்தில் உள்ள ஆளை பார்த்துட்டு, ஓ இவர் தானே நம்மக்கிட்ட லஞ்சத்தை கொடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு போனார், இவர் எப்படி இந்த ஆள் கூட அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் நான் வேலை பார்க்குற இடத்துக்கெல்லாம் நீங்கள் வராதிங்க, ஒழுங்காக இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா என்கிட்ட இருந்து 2 லட்ச ரூபா பணத்தை ஏமாற்றிக்கிட்டு நீ என்னை மிரட்டுறியா,
இங்கே பாரு, ஒழுங்கா 2 லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்குற, அப்படி இல்லைன்னா நீ எங்ககிட்ட லஞ்சம் வாங்கின, எங்கள் பணத்தை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு நான் இப்போவே கேஸ் கொடுக்க வேண்டியதாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே செந்தில் இருந்துட்டு, யோ நீ அதுக்கான வேலையை வாங்கிக்கிட்டு தானே நீ பணமே கொடுத்த, அப்போது நீ பண்ண திருட்டு வேலையும் வெளியே வரும்ல. இங்கே பாருடா, நான் பண்ண திருட்டு வேலை வெளியே வந்தாலுமே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையவே கிடையாது. ஆனால் உனக்கு இந்த வேலை கெடும், அதுக்கப்புறம் ஊரில் உள்ள ஒட்டுமொத்த பையனும் உன்னை அவமானமாக பார்ப்பான், அசிங்கமாக பார்ப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செந்திலுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக வருது, கோவம் வந்துடுது. யோ எந்திரியா அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்னு ஒரு அறையை விட்டுடுறாங்க இங்கே நம்ம அதாவது சக்திவேலை. ஸோ சக்திவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. செந்திலோட ஷர்ட்டை பிடிச்சி பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. உடனே அக்கம் பக்கம் உள்ளவங்க, அதாவது ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. யாருங்க நீங்கள் வந்து எங்கள் ஸ்டாஃப்ஸை இப்படி கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோதான், நாங்களாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், இந்த மாதிரி பண்ணிங்க கண்டிப்பாக உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, யோ நீங்கள் எல்லாருமே ஒழுங்காக இருந்தால் நாங்கள் ஏன்யா இவனோட ஷர்ட்டை பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரே நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு தான் நேராக இந்த சக்திவேல் வந்து கால் பண்ணுறாங்க. பாண்டியனுமே என்ன இது புது நம்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசவும், யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, யாரா உங்கள் மாமியார் வீட்டார் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நக்கலாக பேசுகிறாங்க. ஸோ நம்ம பாண்டியனுக்கு யாருன்னே தெரியல. இங்கே பாருங்கள் யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு 10க்கு 10 ரூம் வச்சு மளிகை கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கே, ஒவ்வொரு ரூபாக்கும் பிச்சைக்கார மாதிரி நீ எப்படியெல்லாம் கஷ்டப்படுறேன்னு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட உங்கள் வீட்டுக்கு எதிரில் இருக்கோம்ல சக்திவேல் முத்துவேல், சக்திவேல் தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டால் இங்கே நம்ம பாண்டியன் பயங்கரமாக அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. நீ எதுக்காக எனக்கு பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், காரணம் இல்லாமையா உனக்கு நான் பண்ணியிருப்பேன், உன் பையன் என்கிட்ட லஞ்சமாக 2 லட்ச ரூபாய் வாங்கினான், அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 லட்ச ரூபாய் என் பணத்தை ஏமாற்றிட்டான், அதனால் அவனை கையும் களவுமாக பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ போலீஸுக்கு கூட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் பையனை வந்து அப்படியே அள்ளிக்கிட்டு போக போகிறாங்க, ஊர் ஃபுல்லாக உனக்கு அவமானத்தை தேடி கொடுக்க போகிறான் உன் பையன், உன் மேலே உன் முகத்து மேலே எல்லாருமா சேர்ந்து காரி துப்புனாங்க அப்படின்னா அந்த எச்சிலே நீ குளிச்சிருவ, அந்த அளவுக்கு உன்னுடைய பொழப்பு நார போகுது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்கிறாங்க. இதை கேட்டேன் இங்கே நம்ம பாண்டியன் பயங்கரமாக அதிர்ச்சியாக வராரு. என்ன சொல்கிற நீ, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, என் பையன் லஞ்சம் வாங்குறவனாலும் கிடையாது, கண்டிப்பாக அப்படி வாங்கியிருக்கவே மாட்டான் செந்தில், இது வரைக்குமே அப்படி என் பிள்ளைங்கள நான் யாரையுமே வளர்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பாண்டியன் ரொம்பவே நம்பிக்கை வச்சு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே செந்தில் பண்ண வேலையால் இப்போது செந்தில் மாட்டிக்கிட்டு பாண்டியனுக்கும் அவமானம். அதே சமயம் இந்த விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக செந்தில் கூட ஒன்று சேர்ந்து வாழவே மாட்டேன், இந்த மாதிரி ஒரு லஞ்சக்காரங்கிட்ட என்னால் பொழப்பு நடத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க நம்ம அதாவது மீனா. ஸோ இது வரைக்குமே இப்போ வரைக்குமே நம்ம மீனாவுக்கு தெரியாது. பாண்டியன் ரொம்பவே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே இங்கே போலீஸுமே வந்துட்டாங்க. சரி வை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. பாண்டியனை கடுப்பேற்றணுன்றதுக்காக தான் இந்த சக்திவேல் வந்து பாண்டியனுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இங்கே போலீஸ் வந்து இங்கே நம்ம செந்திலோட கையில் விளங்க மாட்டுறாங்க. டேய் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம செந்தில் இருந்துட்டு, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் வர முடியாது, நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப், என்னை எப்படி நீங்கள் அப்படின்னு நினச்சப்போ அரெஸ்ட் பண்ணலாம், கண்டிப்பாக அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன், அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, லஞ்சம் வாங்குறவனுக்கு இவ்வளோ ஒரு பேச்சு கேட்குதா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு முட்டி தட்டி இங்கே நம்ம செந்தில அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு லாக்கப்பில் வச்சிடுறாங்க. ஸோ இன்ஸ்பெக்டர் வந்ததுமே அதாவது இவன் வந்து லஞ்சம் வாங்கியிருக்கான் சார், கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓஹோ, லஞ்சம்னாவே இப்போல்லாம் சாதாரணமாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் தான் நிறைய பேர் இப்போ லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களெல்லாம் வேலையை விட்டே தூக்கணும், இவனை வேலையிலேருந்து கண்டிப்பாக நான் தூக்கியே ஆகுவேன், இவனை வச்சு நிறைய பேர் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் இருக்கணும், அதாவது இவனோட நிலமை அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருக்குமே ஒரு பாடமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து கான்ஸ்டபிள் கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சக்திவேலுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போது பாண்டியன் வீட்டில் போயிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. இவன் உருப்படாமல் போகிறதுக்கு தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், என் பேச்சை கேட்காம வீட்டை விட்டு போனான்ல, பின்ன அதாவது நான் சொல்லி கொடுத்தது எல்லாத்தையுமே மறந்துட்டு அவனாக புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பாண்டியன் பாட்டுக்கு பேசுகிறாங்க. உடனே நம்ம கோமதியோட அம்மா இருந்துட்டு, என்ன தம்பி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பேரன் இருக்கான்ல அந்த செந்தில அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை கேட்ட இங்கே நம்ம கோமதியும் அப்பத்தாவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அரிசி ஓடி வந்து, அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, அண்ணனா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அரிசிமா
நீ அவனை அண்ணனெல்லாம் சொல்லி கூப்பிடவே கூப்பிடாத. அவன் அதுக்கெல்லாம் தகுதியானவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. இப்போது உடனே நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க, ஏதோ லஞ்சம் வாங்கியிருக்கான். லஞ்சம் வாங்கி பெரிய அடுக்கடுக்காக வீடு கட்டிடலான்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்கியிருப்பான் போல். அதான் இப்போது போய் கூண்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனெல்லாம் வெளியே எடுக்கிறதுக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம கோமதி, கதிர், ராஜி இவங்க எல்லாருமே அறக்க பறக்கன்னு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. நம்ம மீனா வேலை முடிச்சு இப்போது கோர்ட்டஸ்க்கு தான் போகிறாங்க. கோர்ட்டஸ் போய் பார்த்தா இன்னுமே அவங்க வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்திலுக்காக எதுவுமே சாப்பிடாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன இவங்க வரவே இல்லையே, ஃபோன் பண்ணாலுமே ஃபோன் வந்து ரீச் ஆகலை. சரி அத்தைக்காவது கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு கால் பண்ணுறாங்க. அத்தை என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சமைச்சு முடிச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் என்னடி சமைச்சு முடிச்சாச்சான்னு கேட்குற, இவ்வளோ பெரிய கலவரம் நடந்திருக்கு, உனக்கு எதுவுமே தெரியலையாடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்போ உனக்கு விஷயமே தெரியல, செந்தில் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனில் வச்சுருக்காங்கடி, நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கோம், உனக்கு எப்படி தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம அதாவது மீனா வந்து கதி கலங்கி போகிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து பேசிக்கலாம், வாடி நீ உடனே கிளம்பி வாடி அப்படின்னு சொல்லிட்டு கதிரை அனுப்பிட்டாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைத்த நான் ஆட்டோலேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி ஸ்டேஷனுக்கு வராங்க. ஸோ வந்ததுமே இங்கே நம்ம அத்தை கிட்ட, அதாவது கோமதி கிட்ட வந்து, அத்தை என்னாச்சு அத்தை, எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அம்மா அவங்கள அடித்தாங்களா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக கேட்குறாங்க. ஏய் ஏதோ லஞ்சம் வாங்கினதா சொல்கிறாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட மீனாவுக்கு பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது. ரொம்பவே மறண்டு போயிடுறாங்க. அப்போது பீரோவில் வச்சு எண்ணி வைக்கிட்டு இருந்த பணத்தை எல்லாத்தையுமே லஞ்சமாக தான் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறது அப்போ தான் அவங்களுக்கு தெரியவே வருது. பயங்கரமாக கோவம் தான் வருது நம்ம மீனாவுக்கு. அத்தை அவங்க எப்படியாவது இங்கே இருந்து கஷ்டப்பட்டுட்டோம் அத்தை, நம்ம இங்கேருந்து போகலாம் வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் மீனா என்னடி சொல்கிற, அப்போ யார் செந்தில் வெளியே கொண்டு வருவாங்க, பின்ன உங்கள் பையன் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும்ல, லஞ்சம் வாங்குறது தான் பொழப்பா, அதான் கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு, ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்க முடியாதா, ஒட்டு மொத்தமாக கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வீட்டில் வச்சு ஒவ்வொரு நிமிஷமும் பயத்தோடு வாழணுமாத்த, நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் நேர்மையாக இருக்கணும், எதுக்காக இப்படி திருட்டுத்தனம் பண்ணணும், சி இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அத்தை, ஏன் தான் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலையே, இவங்க புத்தி ஏன் தான் இப்படிலாம் போகுதுன்னு தெரியல அத்தை நான் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கவே மாட்டேன் அத்தை, அவங்க மூஞ்சில் முழிக்கிறதுக்கு எனக்கு அருவெருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மீனாவை பார்த்ததுனே செந்தில் இருந்துட்டு மீனான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம மீனா வந்து திரும்பி கூட பார்க்கல. கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, ஏதோ ஒரு இதில் தப்பு பண்ணியிருப்பாண்டி, நம்ம பேசி அவனை சரி செஞ்சிடலாண்டி, அதுக்காக அவனை எங்கேயோ விட்டுட்டு போக முடியும், அதுக்கு என் மனசு இடம் கொடுக்காதுடி மீனா, இங்கே பாரு மீனா, நீ தயவு செஞ்சு எனக்காக ஏதாவது உதவி செய்ய, உன் அப்பாவுக்கு கால் பண்ணு, அவங்க கூட வரவே இல்லடி, உன் அப்பாவுக்கு அழைச்சி ஃபோன் பண்ணி வர சொல்லு மீனா அப்படின்னு சொல்லிட்டு. வேணவே வேண்டாம், என் அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா என் அப்பா தான் ரொம்பவே இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்குமே இது பெரிய அவமானமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மீனா ப்ளீஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ கோமதிக்காக நம்ம மீனா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி வர சொல்கிறாங்க. இங்கே மீனாவோட அப்பா பயங்கரமாக டென்ஷனாக வராங்க. இவனுக்கு ஒரு லஞ்சத்தை கூட ஒழுங்காக மாட்டிக்காமல் வாங்க தெரியல, இவனெல்லாம் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போது மீனாவோட அப்பா நினச்சிக்கிட்டே வராங்க. செந்தில் இப்படி லஞ்சம் வாங்கினதுக்கு காரணமே இப்போ மீனாவோட அப்பான்னு தான் சொல்லணும். லஞ்சம் கூட ஒழுங்காக வாங்க தெரியல அப்படின்னா நம்ம செந்தில் ரொம்பவே நேர்மையானவங்க தான். ஸோ இங்கே மீனாவோட அப்பாவால் தான் இப்போ நம்ம செந்தில் கெட்டதே. ஏன்னா லஞ்சம் வாங்க தெரியல அப்படின்னா அந்த அளவுக்கு நேர்மையாக வளர்ந்த பையன் நம்ம செந்தில். ஸோ நம்ம பாண்டியனோட வளர்ப்புன்னு சொல்லலாம். பாண்டியன் இப்போ வரைக்குமே யாருக்குமே ஒரு துரோகம் செஞ்சதில்லை, அதே மாதிரி ஒரு ரூபாய் ஏமாத்தினது கிடையாது. எப்படி அப்படின்னா வீட்டில் உள்ள பசங்களை கண்டிப்பார், பணம் கொடுப்பார், கேட்பார், வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் அவரால். அப்படியே இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல பழக்கத்தை சொல்லி தான்
நல்ல ஒழுக்கத்தை சொல்லி தான் நம்ம பாண்டியன் வந்து வளர்த்துருப்பாங்க. ஆனால் இப்படி தப்பு பண்ணிட்டானுன்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனுமே வீட்டில் ரொம்பவே நொறுங்கி போயிருக்காங்க. அதே சமயம் தன்னோட பிள்ளை ஜெயிலில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஆனால் இப்போ போய் அவன் முகத்தில் முழிக்கிறதா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பாண்டியனுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மீனாவோட அப்பாவுமே வந்துடுறாங்க. மீனா, நீ கவலைப்படாதம்மா, நான் எம்எல்ஏவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவர் பேசி எப்படியாவது செந்தில் மாப்பிள்ளையே வெளியே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா, இவருக்கெல்லாம் எப்படிப்பா இந்த புத்தி போகுது? இப்படியெல்லாம் லஞ்சம் வாங்குறதுக்கு இவளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஏன்னா இவ்வளோ கேவலமாக யோசிக்கிறார் இவர்? யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க இவளுக்கு? கண்டிப்பாக இவங்களாம் இந்த வேலையை செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆஃபீஸில் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து தான் கூட்டணியாக செஞ்சுருப்பாங்க. இப்போது எல்லா பழியுமே இவங்க மேலே மட்டும் திருப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இப்போது நம்ம மீனாவோட அப்பா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஐயோ, மாப்பிள்ளைக்கு நம்ம தான் சொல்லி கொடுத்தோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா மீனா நம்ம கூட பேசாமே போயிடுவாளே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. உடனே சரிம்மா, நீ எதை பற்றி நினச்சி கவலைப்படாத, இப்போவே நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏவும் இப்போ மீனாவோட அப்பாவும் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இவரை நாங்கள் வெளியே விடவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சார், தயவு செஞ்சு கொஞ்சம் மனசு வைங்க சார் அப்படின்னாலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் செந்திலுக்கு வேலையுமே இருக்காது. கண்டிப்பாக அவர் கவர்மெண்ட் ஜாப்பில் இனிமேல் ஒர்க் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கோமதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. இப்போ ஒரு வழியாக பேசி அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இனிமேல் நம்ம அதாவது செந்தில் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகவே முடியாது, வீட்டில் தான் இருக்கணும். இப்போது மீனா முகம் கொடுத்து கூட நம்ம செந்தில்கிட்ட பேசல. இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.